அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்ட்டிகல் இன் பாக்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அஹ், ஒரு பார்ட்டிகல் இன் பாக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த டயக்ராம் உங்களுக்கு உதவி புரியும். ஆக்சுவலி பார்ட்டிகல் இன் பாக்ஸ்ங்கிறது வந்து இன்ஃபனைட் ஸ்கொயர் வெல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெல்லுனா என்ன? கிணறு. அப்போ கிணறு இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிணறு, ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு தவளை என்ன மாதிரியான எப்படிலாம் பிஹேவ் பண்ணும், அது எந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கும், அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த விஷயமும். இங்க தவளைக்கு பதிலா எலக்ட்ரானோ புரோட்டானோ நியூட்ரானோ மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள. இந்த லென்த் வந்து ரொம்ப இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கு, இதுவும் லென்த் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த பொட்டன்ஷியல் பாக்ஸ். 1D பாக்ஸை வச்சு நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இந்த பாக்ஸுக்கு ஆக்சுவலி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ரோடிங்கர் ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதுறாரு. அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த ஈக்குவேஷன், ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ். டி ஸ்கொயர் சை டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2me டிவைட் பை ஹெச் கிராஸ் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஏன்னா பொட்டென்ஷியல் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளுடைய பொட்டென்ஷியல் வந்து 0 இந்த இடத்துல. அதனால அந்த வி இங்க வரக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இங்க 0 இருக்கு. இங்க ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பொட்டென்ஷியல் பாக்ஸையே ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து அன்சிமெட்ரிக்கல் பாக்ஸ், இன்னொன்னு வந்து சிமெட்ரிக்கல் பாக்ஸ். இந்த என்னங்க, இது வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறீங்களே, அன்சிமெட்ரிக்கல் சிமெட்ரிக்கலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏல இருந்து ஆரம்பிச்சு 0ல இருந்து ஆரம்பிச்சு ஏற்க முடியும். ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பாதி பாதியா சிமெட்ரிக்கலா பிரிஞ்சு இருக்காது. பிரியாம ஒரே பாக்ஸா இருக்கும். அதனால வந்து இந்த பாக்ஸ் வந்து அன்சிமெட்ரிக்கல் பாக்ஸ்னு சொல்லுவோம். இங்க பிரிச்சீங்கன்னா என்ன ஆயிடும்னா, இந்த இடத்துல a/2 வந்துரும். இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும், இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது பிரிஞ்சிடும். இந்த பார்ட்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபா பிரியுது. இங்க வந்து 0ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து பாதி பாதியா பிரியுது, சிமெட்ரிக்கலா கட் ஆகுது. அப்ப இந்த பக்கம் -a/2, இந்த பக்கம் +a/2 அப்படின்னு ரெண்டா பாதி பாதியா கட் ஆகுறதுனால இந்த சிமெட்ரிக்கல் பாக்ஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? சோ அப்போ இந்த பாக்ஸ், இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்ஸ் பார்ட்டிகளுக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. 0ல இருந்து ஏக்குள்ள இந்த இடத்துல எங்க, இந்த இடத்துல இருந்தாலும், இந்த இடத்துல இருந்தாலும், இந்த இடத்துல இருந்தாலும், இந்த இடத்துல இருந்தாலும், இந்த இடத்துல இருந்தாலும் பார்ட்டிகல் இருந்தாலும் அதனுடைய பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா 0. இதே பார்ட்டிகல், இந்த பார்ட்டிகல் வந்து இங்க இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வந்து இது இது பொட்டன்ஷியல் வந்து இன்ஃபினிட்டா இருக்கு. அப்ப இங்க பார்ட்டிகல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அதனால இதை என்ன சொல்றோம்? பொட்டன்ஷியல் வந்து இன்ஃபனைட் அப்படின்னு. இது வந்து இந்த கண்டிஷன்ஸ், பவுண்டரி கண்டிஷன் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன்ஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு பார்ட்டிகளுடைய ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் என்ன பட்டுனா இதான், a sin x பிளஸ் b cos x அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த psi of x equal to root of 2 by width, அதாவது இதனுடைய வேவ் ஃபங்க்ஷன், நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா psi of x equal to root of 2 by width into sin times n pi x divided by width அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு width என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to a, அதாவது இந்த டிஸ்டன்ஸும் ஏன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த width வந்து ஏங்கிறதுனால இந்த widthக்கு பதிலா ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் widthக்கு பதிலா ஏவே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ இந்த பார்ட்டிகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த பார்ட்டிகளுடைய ஸ்டேட் எப்படி இருக்குன்னா இதுதான், psi of x equal to root of 2 by a sin n pi x divided by a அப்படின்னு இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அன்சிமெட்ரிக்கல் பாக்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படி இந்த பாக்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்ட இந்த பார்ட்டிகளுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எனர்ஜி தான் En equal to n ஸ்கொயர் பை ஸ்கொயர் h கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2ml ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு புத்தகத்துல இருக்கு, இது ஒரு புத்தகத்துல இருக்கு. அப்போ இந்த இதுக்கும் இதுவும் இதுவும் சேம் தான் ஆக்சுவலி. என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்னு இங்க இருக்கு, இங்க ஹச் ஸ்கொயர்னு இருக்கு. ஹச் கிராஸ் ஸ்கொயர் வரும்போது 2 வருது, ஹச் வரும்பொழுது 8 வருது. அப்போ ஹச் கிராஸ்க்கும் ஹச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னா இதுதான், ஹச் கிராஸ் ஈக்குவல் டு ஹச் பை 2 பை. எம்ங்கிறது வந்து என்னவா இருக்கலாம்னா, இதுல வந்து என்னங்கிறது லெவல், எனர்ஜி லெவலை குறிக்குது. இது கிரவுண்ட் ஸ்டேட்டா, இல்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்டா, இல்ல செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டா அப்படிங்கறத குறிக்கிறது இந்த என். பை ங்கிறது ஒரு வேல்யூ, ஹச் கிராஸ்ங்கிறது ஒரு வேல்யூ, டூங்கிறது ஒரு வேல்யூ, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானா புரோட்டானா இல்ல அப்படின்னு சொல்றது. இந்த எல்ங்கிறது வித் ஆஃப் த பொட்டன்ஷியல சொல்றது. இது லென்த் ஆஃப் த பாக்ஸ், எல்ங்கிறது லென்த் ஆஃப் த பாக்ஸ், எனர்ஜி லெவல்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படி மாட்டிக்கிட்ட ஒரு பார்ட்டிகல் அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட்ல எப்படி இருக்கும், அதனுடைய எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். பை ஸ்கொயர் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2m a ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எனர்ஜி ஐகன் வேல்யூ, இது ஃபங்க்ஷன் கிடையாது ஆக்சுவலி. இது வந்து எனர்ஜி ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எனர்ஜி ஐகன் வேல்யூ.
ஸோ எனர்ஜி ஐகன் வேல்யூ என்னன்னா கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஐகன் வேல்யூன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா n இஸ் ஈக்குவல் டு 1. அதனால இதை கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்றோம். பை ஸ்கொயர் ஹெச் கிளாஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2ma ஸ்கொயருங்கிறது வந்து எனர்ஜி ஐகன் வேல்யூ ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பாக்ஸ் மாட்டிக்கிட்ட கிரவுண்ட் ஸ்டேட் பார்ட்டிகளுடைய எனர்ஜி வேல்யூ இது. இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. டிஆர்பி எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ஈஸியானது. புரிஞ்சு படிச்சா வில் see in the next class. Thank you.